ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சக்தி ஜோதிட நிறுவனர் தான் அந்த காலண்டரை வெளியிட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா அடுத்த காலண்டர் எப்ப தருவாங்க? இன்னைக்கு தருவதாக நாம் அறிவிச்சிருந்தோம். அதுக்கு முன்பதிவு செய்ய சொல்லியிருந்தோம். முன்பதிவு செஞ்சிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? செய்யாதவங்க யாராவது இருந்தா செஞ்சுட்டு போயிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கங்க. முன்பதிவு செஞ்சவங்களுக்கு அடுத்த மாசம் இங்க வரக்கூடிய மீட்டிங்ல உங்களுக்கு காலண்டர் கொடுக்கப்படும். சரிங்களா? ஐயா அவர்கள் இப்ப பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட மேதைகளுக்கும் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜா சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நாளைய ஜோதிட ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் காலண்டரை பற்றி ஐயா சொன்னார். நான் இந்த காலண்டரை ஒரு 10-12 வருடமாக இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஜோதிட அங்கங்கள் பஞ்சாங்கங்களை நம்ம இந்த ஜோதிடத்திலே பார்த்துக்கலாம். இது கோயில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. இது ஒரு ஜோதிட சேவையாக நான் இலவசமாக தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். இது எனக்கு என்னை வாழ்க்கையில் உயர வச்ச இந்த ஜோதிட கலைக்கு நான் செய்கிற ஒரு சிறு சேவையாக நினச்சி தான். ஜோதிடர்கள்னு இல்லை, மற்றவங்க யார் விரும்பி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் அந்த சேவை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு, இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே நம்ம ஜோதிடத்தை பற்றி இங்கே தான் ஜோதிடம் 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இதை மீறி நம்ம யாரும் எதுவும் பேச போகிறதில்ல. ஒவ்வொரு கிரகத்தை வச்சு அவங்கவங்க ஒவ்வொரு அனுபவத்தை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கதை எல்லா மேடையிலையும் பேசுவேன். அந்த கதையை இங்கே உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னுடைய ஜோதிட கருத்து எதை பற்றி பேசுகிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த கதையை நான் எல்லா மேடைகளையும் குறிப்பிட்டு பேசுவேன். ஏன்னா இது ஜோதிடர்கள் அவசியமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அம்மா கிணத்துல, இது அந்த காலம், ஒரு அம்மா கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி சேர்ந்துட்டு இருக்கப்ப 2 பேரும் அந்த வழியாக எனக்கு அம்மா தண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப அந்த அம்மா திடீர்னு பின்னாடி கேட்கவும் அந்த வாளி அப்படியே கிணத்துல விட்டுறாங்க. அந்த பானை உடஞ்சிடுது, மண் பானை உடஞ்சிடுது. இவங்கிட்ட திரும்பி என்னங்க இப்படி பயமுறுத்துற மாதிரி கேட்டீங்க, யாருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் பக்கத்து ஊரில் ஒரு 8 வருஷமாக ஒரு ஜோதிடர்கிட்ட ஜோதிடர் கற்றுக்கிட்டு எங்கள் ஊருக்கு தொழில் பார்க்க போகிறோம். தண்ணி தாக எடுத்தது உங்களை பார்த்து கேட்டேன்னா. அப்படியா, நீங்கள் ஜோசியருங்கிறீங்க, என் வீடு பக்கத்தில் தான், வாங்க நான் தண்ணி தரேன், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மாங்கிறாங்க. தண்ணி வீட்டில் போய் கொடுத்துட்டு, என் கணவர் என்னை விட்டு பல வருஷம் ஆச்சு பிரிஞ்சு போய், கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆயிடுச்சு. என் கணவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா, அந்த ஒரு ஜோதிடர், முதல் ஜோதிடர் சொல்கிறார், உன் கணவர் இனி வரமாட்டார், உன்னோட சேரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. 2வது ஜோதிடர், உன் கணவர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உங்ககிட்ட வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, 2 பேரும் ஒரே ஆசிரியர்கிட்ட படித்த ஜோதிடர்கள். ஆனால் அந்த அம்மா கேட்குற ஒரு கேள்விக்கு 2 பேரும் 2 விதமாக பலன் சொல்லிட்டாங்க. கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஒருவர். அப்போ அந்த அம்மாவுக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது. சரி நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு சமைச்சு போடுறேன், சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வருவார்னு சொல்கிறீங்கல்ல, அது வரைக்கும் இங்கே இருங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்காங்க. சாயங்காலம் ஆகிடுது, அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். அந்த அம்மாவுக்கு 12 வருஷம் கழித்து வந்த புருஷனை பார்த்த சந்தோஷத்தை விட, எப்படி 2 பேரும் ஒரே ஆசிரியர்கிட்ட படிச்சிங்க, எப்படி நீ ஒருத்தர் சொன்னது தப்பாக போச்சு, இன்னொருத்தர் சொன்னது சரியாக இருந்துச்சு, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கங்கிறாங்க. அந்த முதல் ஜோதிடர், நீ எதை பார்த்து வரமாட்டாருன்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த முதல் ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, தண்ணி இறைச்ச உன் கைக்கிட்ட வந்துருச்சு, கீழே விட்டுட்ட, கை கட்டினது வாய் கட்டல, அதனால் உனக்கு வராது, கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன்ட்டார். சரி, 2வது ஜோதிடர் கேட்குது, நீ எதை வச்சு சொன்ன? நானும் அதையே வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கிற. அப்படி அது எப்படி அப்படிங்கிற. அப்படி அப்போ சொல்கிற, அப்படின்னு தண்ணி இறைச்சார், ஆனால் கீழே போயிடுச்சு, மண், அந்த பானை மண், வாளி மண்ணோட போயிடுச்சு, தண்ணியோட போயிடுச்சு, இனம் இனத்தோடு சேர்ந்தது, உன் கணவன் உன்னோடு வருவான் அப்படின்னு. அப்போ ஜோதிடர்கள் நம்ம எதை எடுத்துக்கணும்? படித்தது 1000 படிங்க, ஒரே ஆசிரியர் கூட படிங்க, ஆனால் அந்த ஜோதிடம் அந்த சம்பவத்தை வச்சு ஒரு கணிப்பு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ஜோதிடருடைய வெற்றி இருக்குது.
ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்ட 2 மாணவர்கள் ஒரு சம்பவத்தை வச்சு பலன் ஒருத்தர் தப்பா சொல்றாரு, ஒருத்தர் சரியா சொல்றாரு. இப்போ நாம ஒரு ஆசிரியர் படிக்கிறோம், அதாவது தங்கப்பாண்டியன் ஐயா கூட வச்சுக்கங்க, அவர்கிட்ட பல மாணாக்கர்கள் படிச்சிருக்காங்க. அவருக்கு எது பெருமை? என்கிட்ட 500 பேர் படிச்சாங்கிறது பெருமை இல்லை. அந்த 500 பேர்த்துல எத்தனை பேர் அவரை பேரை காப்பாத்தி சரியா பலன் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த குருவுக்கு தர பெருமை. நான் அவரிடம் படித்தேன், நான் அவருடைய மாணாக்கன் அப்படிங்கிறத விட அவர்கிட்ட நான் படித்தேன், இந்த வித்தை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு பலன் சொல்ல வருது அப்படிங்கிறது தான் அவருக்கு சேர்க்குற பெருமை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரே சம்பவம். இப்போ நமக்கு முன்னாடி திருச்சியில இருந்து ஐயா ஜெயச்சந்திரன் போயிட்டார், அவர் இருக்கார். அவர் சொன்னார், ராகுவுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்யுங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்கன்னு. ஒரு ஜோதிடத்தை நீங்கள் பாருங்க, ஒரு ஜாதகம் வாங்கி பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு, ராகு சூரியனோட சேர்ந்திருக்கா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பரிகாரம் செய்ய சொல்லுங்க. சந்திரனோட சேர்ந்திருக்கா, திங்கக்கிழமை ராகு காலத்தில் பரிகாரம் செய்ய சொல்லுங்க. செவ்வாயோட சேர்ந்திருக்கா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில். புதனோடு சேர்ந்திருக்கா, புதன் ராகு காலத்தில். வியாழக்கிழமை மட்டும்தான் 1 to 3 கோயில் திறந்திருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்றீங்க, காலையில் 6 to 7:30 ராகு காலத்தில் பரிகாரம் செய்ய சொல்லுங்க, அந்த கேது யமகண்ட நேரத்தில். வெள்ளிக்கிழமை 10:30 to 12, அதுக்கப்புறம் சனிக்கிழமை 9 to 10:30, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் 4 to 6. அப்போ எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்துருக்கோ அந்த கிரக நாட்கள்ல இந்த பரிகாரம் செய்ய சொல்லுங்க. இந்த நாட்கள் ஜாதகனுடைய ஜென்ம நட்சத்திரமாவோ அணுஜென்ம நட்சத்திரமாவோ திரிஜென்ம நட்சத்திரமாகவோ வந்தால் ரொம்ப சிறப்பு, முதல் தரமான சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியா சாதக தாரைகள் இருக்கு, 2வது தாரை, 4வது பரம மைத்திரம். இந்த மாதிரி நட்சத்திர நாட்கள்ல வந்தாலும் இந்த பரிகாரம் செய்வது சிறப்பு. அப்ப பரிகாரம் சொல்றப்ப அவனுக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லி பாருங்க. அடிப்படையில் கர்ம வினைகள் நம்ம எல்லாம் டிஎன்ஏ படிக்கிறோம். இந்த டிஎன்ஏ நட்சத்திரம் இது கர்மா, இந்த நட்சத்திரம் இந்த கர்மாவை சுமந்து வருங்கிறோம். எல்லா ஜாதகத்திலையும் ராகு செவ்வாய் எங்கே சேர்ந்துருக்கோ அல்லது தொடர்பில் இருக்கோ, அந்த குடும்பத்தில் 4 குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த செவ்வாய் ராகு எவன் ஜாதகத்தில் இருக்கோ அவன் தான் அந்த குடும்ப முன்னோர்களுடைய கர்ம வினையை அனுபவிப்பான், அவன் தான் அந்த இதை சுமப்பான். இதை நீங்கள் அனுபவத்தில் எடுத்து பாருங்க, இது கண்டிப்பாக சரியாக வரும். செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு. இந்த சனியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யார் ஜாதகத்தில் சனி ஜென்மத்தில் பிறந்த இடத்துல இருக்கோ அங்கே கோச்சாரத்தில் சனி வரும்பொழுது தான் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தால் தான் அவனுக்கு கர்மம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி ஒரு இடத்துல இருக்குது, உங்கள் குழந்தை ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த சனி கோச்சாரத்தில் தொடர்பாகிறப்ப தான் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கும். இது கெட்டதா, இது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ கணவன் மனைவி ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்க, இந்த இது மிக சரியாக வரும். இப்போ நம்ம ஜோதிடம் பலனை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இப்போ எல்லாம் நம்மக்கிட்ட வராங்க, நீங்கள் ராகுவை சிறப்பாக எடுக்கலாம், குருவை எடுக்கலாம், கேதுவை எடுக்கலாம், எதை வேணால் எடுக்கலாம். ஆனால் உங்கள் லக்னத்தை முதல்ல எடுத்துக்கங்க. 1, 5, 9 தான் ஒரு ஜாதகத்தில் அடிப்படை பேஸ், அதுதான் ஒரு கட்டடத்துக்கு தூண். அந்த 1ஆம் இடத்து அதிபதி முதல்ல எடுத்துங்க. 1ஆம் இடத்து அதிபதி எந்த கிரக சாரையில் அதிகமாக பாகை வாங்கியிருக்கு அல்லது எந்த பாகையை அந்த கிரகம் வாங்கியிருக்கு, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அது அதிக பாகையில் இருந்தால் அது சார்ந்த அலட்சியம் இருக்கும், குறைந்த பாகையில் இருந்தால் அது சார்ந்த ஏக்கம் இருக்கும். சந்திரன் 7 பாகைக்குள்ளே இருந்தார்னா தாயோட ஏக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சூரியன் 4 பாகைக்குள்ளே இருந்தால் தந்தையோட ஏக்கம். சுக்கிரன் குறைந்த பாகையில் இருந்தால் மனைவி சகோதரி ஏக்கம், அதிகமாக இருந்தால் அலட்சியம். இப்போ ஒருத்தர் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பாகை அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை மனைவி வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா நீ போயிட்டு வா, யாரையாவது கூட்டிகிட்டு போயிட்டு வா, எனக்கு நேரம் இல்லை வரேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில், இது நான் பொதுவாக மனைவின்னு சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு காரகத்துவத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சரி, இப்போ ஒருத்தருடைய லக்கணம், நான் உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம்னு வச்சுக்குவோம். ஒருத்தருடைய ரிஷப லக்கணம், அவருடைய லக்னாதிபதி சுக்கிரன். ரிஷப லக்கணத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குது? சூரியனுடைய 3 பாதங்கள் இருக்கும், அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய 4 பாதங்கள் இருக்கும், செவ்வாயினுடைய 2 பாதங்கள் இருக்கும். அப்போ அந்த லக்னாதிபதி சுக்கிரன் இந்த செவ்வாய் நட்சத்திரங்கள்ல அல்லது சந்திரன் நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் இருந்தார்னா, சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் இருக்கப்ப அவங்களுக்கு இயல்பாக சில சந்தோஷமான விஷயங்கள், வீடுகள், வசதி வாய்ப்புகள், குளிர்ச்சியான பொருள்களை, இனிப்பான பொருள்களை விரும்பி சுவைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த லக்னாதிபதி சந்திரன் சாரத்தில் இருக்கப்போ
அது பெண்கள் ஜாதகமாக இருந்த லக்கணமாக இருந்தால் அவர்கள் தோற்றப்பொழிவு நல்ல அழகுடையவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் ரிஷபத்தில் சந்திரன் சாரத்தில் இருந்தால் 2ஆம் வீடு பெண் வீடு. அந்த லக்கணத்தில் சந்திரன் ரோகிணி சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்கள் அழகானவர்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னா பொருத்தம் பார்க்குறப்ப இதை எடுத்து பாருங்க, இது சரியாக வரும். உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்க. அதே மாதிரி சகோதரி உடையவர்கள், பெண் சகோதரம் உடையவர்கள், அதே சுக்கிரன் லக்னாதிபதி, நான் சொல்றது ரிஷப லக்னத்துக்கு மட்டும்தான். இது செவ்வாயோடைய சாரத்தில் அந்த சுக்கிரன் இருந்தார்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துட்டார்னா சகோதரன் உடையவர், சகோதரன் இருப்பான். அவன் இந்த 12ஆம் இடம் எங்க செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கான், பெரும்பாலும் அவன் வெளியூருக்கு போயிடுவான் ஜீவனத்துக்கு. அப்படி எடுத்து பாருங்க. செவ்வாய்னா மிருகசீரிசன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. செவ்வாயினுடைய சாரத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்டாலே, சந்திரன் சாரத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்டாலே இது லக்னாதிபதி. அப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்க லக்னாதிபதி, மேச லக்னம்னா செவ்வாய் எடுத்துங்க, மிதுன லக்னம்னா புதன் எடுத்துங்க, கடக லக்னம்னா சந்திரனை எடுத்துங்க, சிம்ம லக்னம்னா சூரியன். இப்படி ஒவ்வொரு லக்னம் லக்னாதிபதி எந்த சாரம் வாங்கியிருக்கார், எங்கே வேணா இருக்கட்டும், அந்த காரகம் அவர்களுக்கு கிடைத்தே தீரும். ஒருத்தனுக்கு லக்னமும் 2ஆம் பாவமும் சரியாக தொடர்பு இல்லை, 2 கூடிய நட்சத்திரம் தொடர்பு இல்லைன்னா அவன் சம்பாத்தியத்தில் சிறப்பு இருக்க மாட்டான். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற எல்லா ஜாத்தியும் எடுத்து பாருங்க, லக்னாதிபதியும் 2ஆம் இடமும் பலமாக இருக்கும். அது இல்லாதவன் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது சம்பாத்தியம், குடும்பம் அப்படிங்கிறதுங்க. அப்போ சந்திரன் சாரத்தில் லக்னாதிபதி இருந்தார்னா அவன் தாய் மீது பாசமுடையவன், அவன் தாய்க்கு அடிமை அல்லது தாய் சொல் கேட்பான் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த விதியை நீங்கள் எங்கே எடுத்து பார்க்கலாம், பொருத்தம் பார்க்குறீங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் 10ஆம் பாவம் வலிமையாக இருக்குது, பெண்ணோட லக்னம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணுக்கு மாமியார்னால பிரச்சனை வரும். ஏன்னா 10ஆம் வீடு மாமியார் ஸ்தானம். அப்போ இந்த ஆண் ஜாதகத்தில் பார்க்குறீங்க, சந்திரன் சாரத்தில் லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னா அவன் தாய் பாசம் உடையவன், தாய் சொல் மீறாதவன். அப்போ அந்த மாதிரி இதில் பெண்ணுக்கு 10ஆம் பாவத்தில் 10ஆம் பாவம் வலிமையாக இருக்குன்னா அந்த ஜாதகையை விட மாமியார் வலிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அம்மாவுடைய இது அங்கே சொல் ஏறாது, மாமியாருக்கு அடிமையாக இருக்கணுங்கிறது. இந்த மாதிரி ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள், பொருத்தம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துங்க. 3ஆம் வீடு மாமனார் வீடு, பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை விட 3ஆம் வீடு அப்படிங்கிறது, நாம் எல்லாம் 3ஆம் வீடு இளைய சகோதரம், தைரியம், எழுத்து, கழுத்து, இந்த மாதிரி விஷயத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் இன்னொரு தொடர்பு, ஒரு பெண் வீட்டுக்கு 3ஆம் வீடுங்கிறது மாமனாரை குறிக்கும். அப்போ அந்த பெண் ஜாதகத்தில் லக்னம் வலிமை குறைந்து 3ஆம் வீடு வலிமையாக இருந்தால் அங்கே மாமனார் வீடு வலிமை. மாமனார் வீடு சொல்கிறது தான் இந்த பொண்ணு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லது அவர்கள் அதிகாரம் உள்ளவங்களாக வசதி உள்ளவங்களாக இருப்பார்கள். இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ நம்ம 9 கிரகங்களை நாம் எந்தெந்த காரகத்துவத்துக்கு எடுத்துக்கிறோம், எதோட தொடர்பு கொண்டு பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. ஒரு ஜாதகத்தில் ஐயா குறிப்பிட்டார், குரு புதன் சேர்ந்தால் அவன் பண்டிதன். அப்பயே சொல்கிறாங்களே, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் தாங்க. இப்போ புலமை இருக்க இடத்துல செல்வம் இருக்காது, செல்வம் இருக்க இடத்துல புலமை இருக்காதுங்கிறது அந்த காலத்து கருத்து. இந்த காலத்தில் இப்போ குரு புதன் இருந்தால் ஜோதிடராக இருப்பாங்க அப்படிங்கிற. ஆனால் ஜோதிடர்களுக்கு தேவை குரு புதன், ஆனால் அதோட கேது இருக்கணும். ஏன்னா கேது தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த கேது சம்மந்தப்பட்டாதான் அவங்க சிறந்த ஜோதிடர்களாக முடியும். கேது புதன் குரு அப்படிங்கிறது இருந்தால் தான் அவங்க சிறந்த ஜோதிடர்களாக முடியும். அவங்க கிட்ட தான் அது வரும். இது 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு 2ஆம் பாவமும் வலிமை பெற்று விட்டால் அவன் சிறந்த ஜோதிடன். நீங்கள் ஜோதிடராக இருக்க அத்தனை பேர், அதாவது நீங்கள் பேர் போனவங்க இதில் பெரும்பாலும் மிதுன லக்கணத்துக்காரர்கள், இந்த கன்னி லக்கணத்தை விட மிதுன லக்கணத்துக்காரர்கள் ஜோதிடத்தில் கொஞ்சம் இருக்காங்க, அதிகம் பேர். மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணம் அப்படிங்கிறது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம எல்லாம் படிச்சிருப்பீங்க. கர்ணனுடைய நட்சத்திரம், குபேரனுடைய நட்சத்திரம், எல்லாருக்கும் கடன் கொடுக்க நட்சத்திரம்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு சாபக்கேடு என்ன தெரியுங்களா? அவன் கடன் கொடுத்தா திரும்ப வராது, அவனால் வாங்க முடியாது திரும்பி. ஆனால் அவன் கடனால அவஸ்தைப்படுவான். அவன் கடனை கொடுத்துட்டு வாங்கிட்டா எப்படா கொடுக்கறது, எப்படியா கொடுத்தா கடைங்க மாதிரி என்ன அவங்ககிட்ட. இந்த பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம். ஆனால் நம்ம அதெல்லாம் குபேரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. இப்போ கண்ணன் பிறந்த நட்சத்திரத்தை நம்ம எதை எடுத்துக்கிறாங்க? ரோகிணி. கண்ணன் பிறந்தார், அஷ்டமி திதியில பிறந்தாருங்கிறாங்க. அப்ப அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் கண்ணனுடைய குணத்தோடய இருக்காங்க. அன்னைய திதியில அன்னைய நாள்ல கண்ணன் பிறந்தப்ப அந்த நட்சத்திர சிறப்பு, அவருக்கு அந்த சிறப்பு கிடைத்தது. நாளைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில பிறந்தவங்க அந்த மாதிரி வர்றாங்களா? அப்ப இன்னைய காரகத்துவம், இன்னைய கால நிலைகள் நமக்கு எப்படி ஒத்துழைக்குதுங்கிறதை எடுத்து பலன் சொல்லுங்க, அதுதான் சரியா வரும்.
ஜோதிட நூல்கள்லாம் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்தது. அதையே நாம் இன்னும் படித்து அதையே எடுத்து அப்படியே திருப்பி சூரியன் செவ்வாய் சேர்ந்தா இப்படி இருக்கும், ராகு சூரியன் சேர்ந்தா இப்படி இருக்குங்கிறத விட நடைமுறை அனுபவத்தில் ஏன்னா எவ்வளவு சூட்சமாக வச்சுருக்காங்க. ஒரு லக்னம், ஒரு பாகை, ஒரு நட்சத்திரம், அதனுடைய சேர்க்கை, அதை எடுத்து தொடர்பு படுத்தி பாருங்க, பலனை அப்படியே மாறுபடுத்தும். ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன கிரக தொடர்பு அப்படியே பலனை மாறுபடுத்தும். ஒரு யோகமே ஒருத்தனுக்கு இல்லை, ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க எந்த யோகமும் இல்லை, ஆனால் ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பான், 10 பேர் அவங்ககிட்ட வேலை செய்வாங்க. இந்த மேஸ்திரி ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சூப்பர்வைசர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவன் 10 பேர்த்துக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது இல்லை, ஆனால் ஆர்டர் போடுற இடத்துல எப்படி இருக்கான். ஒரு முதலாளிக்கு இருக்கிற ஒரு யோகம் அவனுக்கு இங்கே ஒன்று இருக்குது இல்லை, இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, அப்போ மிக சரியாக வரும். மருத்துவர்னா என்னங்க, நோயை தீர்க்கக்கூடியவன். அப்போ அந்த மருத்துவர் ஜாதகத்தை எடுங்க, அது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வலிமையான தொடர்புல கேது, இதெல்லாம் தொடர்பு இருந்தால் அவன் சித்த மருத்துவனோ அல்லது MBBSஓ இருப்பான். அலோபதி மருத்துவத்துக்கு ராகுவை எடுத்துங்க, சித்த மருத்துவத்துக்கு கேதுவை எடுத்துங்க. அப்போ மருத்துவ காரகத்தோட கேது சம்மந்தப்பட்ட அவங்க சித்த மருத்துவத்தில் வருவாங்க. இது என்ன மருத்துவம், இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம். ராகுன்னா அலோபதி, ஆங்கில மருத்துவம். இப்படி கண்ணோட்டத்தில் நீங்கள் ஜோதிடத்தை, அதாவது அந்த ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் நம்ம அமைப்பு. இப்போ பாருங்க, அங்கே ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்தில் புழு சட்டை போட்டுட்டு இருந்தா பாருங்க, அவர் இருக்காரு. ஐயா உங்களுக்கு என்ன வயது இருக்குங்க? உங்களுக்கு தாங்க ஐயா இப்போ 42 வயசுல, இவருக்கு ஐயாவுக்கு 80 வயசு. இன்னும் முடி சரியா கூட நரைக்கல, இன்னும் முடி இருக்கு, உங்களுக்கு இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்க லக்னம் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் இந்த பாவத்தோட சூரியன் தொடர்பு இருக்கும், இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அதாவது பொய்யா சொல்லாதீங்க. என்னங்க இருக்கா? இல்ல சூரியன் 11ல இருக்காரு. அப்ப அந்த எந்த பாவத்துல ஒரு பார்வைக்கு வர்றாரு பாருங்க, சனி 6ல இருந்து பார்வை இருக்காரா, அப்ப சூரியன் 11ல இருந்து எந்த பாவத்தை பார்ப்பாரு? 5ஆம் பாவத்தை பார்க்கறாரு இல்லையா? உங்க லக்கணம் என்ன லக்கணங்க? கும்பமா? கும்பத்துக்கு 11ல தனுஷோட வீட்டுல இருக்காரு இல்லைங்களா? எந்த சாரத்துல இருக்காரு பாருங்க. பொதுவா லக்னத்தோட சூரியன் 6, 8, 11 இந்த நட்சத்திரம் இந்த பாவங்கள்ல தொடர்பு இருந்தா இளமையிலேயே முடி கொட்டும். அது நிச்சயமா இருக்கும். நீங்க இதை ஒரு ஜாதகத்தை பார்த்தே நீங்க சொல்லலாம். அது இளமைன்னா ஒரு 40, 45 வயசுங்க அப்படிங்கிறதுங்க. எப்படிங்க? லக்னத்துல சூரியன், 6ஆம் வீட்டுல சூரியன், 8ஆம் வீடு சூரியன், இந்த அந்த பாவங்கள் அல்லது அந்த பாவத்தில் இருக்கிற நட்சத்திர தொடர்பு இந்த இடத்துல சூரியன் இருந்தா உடம்பு உஷ்ணம், ஹீட்டு, அப்போ முடி கொட்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதோட சூரியனோட புதன் சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் இது நிச்சயமா இருக்கும். ஏன்னா புதன் தலை முடிக்க காரகத்துவம் யாருன்னா புதன் கேது இது சேர்ந்திருந்தாலும் கொட்டும். இந்த மாதிரி நீங்க நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக சொல்ல கிடையாது. உங்களுக்கு கதை சொன்னாலோ ஒருத்தர் உதாரணம் காட்டுறப்ப பளிச்சுன்னு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு சொல்றேங்க. அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு இருக்கு, சிம்மத்தில் சூரியனும் சேர்ந்துருக்கு, லக்னாதிபதி ஆட்சி அதோட ராகு இருக்காருன்னா அந்த ஜாதகனை கண்ணை மூடிட்டு நீங்கள் பலன் சொல்லுங்க. எப்பா நீ பூர்வீகத்துட்டு வெளியே போயிடு, உன்னால் பூர்வீகத்தில் இருக்க முடியாது, நீ வெளியே போயிடு அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லுங்க. லக்னம் 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் சேர்ந்து பலமாக இருந்தால் அவனே தாய்க்கு தலைமகன், பெண் ஜாதகமாக இருந்தால் அவளே தாய்க்கு தலைமகள் அப்படிங்கிற அமைப்பும் வரும். இதெல்லாம் 70% சரியாக வரும். ஒரு கூட பிறந்தவங்க கணக்கெடுத்துறப்ப நம்ம துருவ கணிதத்தை எடுத்துக்கிறோம், அது அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ இந்த காலத்துல கம்ப்யூட்டர் வந்துடுது. அப்போ கம்ப்யூட்டரில் எடுக்கிறப்ப ஒருத்தர் கூட பிறந்ததை பற்றி கேட்குறாங்க, எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல லக்கணத்தெல்லாம் விட்டுடுங்க. ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை எடுத்துங்க, பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை எடுத்துங்க. அந்த குருவுக்கும் முன்னும் பின்னும் எத்தனை கிரகங்கள் இருக்குது அல்லது அந்த குருவோட எத்தனை கிரகங்கள் தொடர்பில் இருக்குங்கிறத பார்த்து இதில் எது வலிமையாக இருக்கோ அத்தனை இருக்குன்னு எடுத்துங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்தால் 5 சொல்லலாம், 6 சொல்லலாம், 8 சொல்லலாம். இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா? குருவுக்கு முன்னும் பின்னும் 4 கிரகம் இருக்குது, உனக்கு 4 பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி பார்த்தாலும் 2 அல்லது 3 இது எளிமையாக நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே யாரும் பெற்றுக்கிறது இல்லை இன்றைய காலகட்டம் இல்லைங்களா? அப்போ அன்றைய காலகட்டத்தில் அந்த பறவைகளில் போட்டு நாடி ஜோதிடத்தில் குருவுக்கு முன்னும் பின்னும் 5 கிரகம் இருக்குது, இவனுக்கு 5 குழந்தை பிறக்குன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி பெரும்பாலும் யாருக்காவது 5 குழந்தை இருக்குங்களா? அதாவது 90க்கு பின்னாடி பிறந்த ஒரு இளைஞர்களுக்கு, 90க்கு பின்னாடி பிறந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு
அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அதிகமான குழந்தை இருக்கா? இல்லை. அப்போ நாம் அதுக்கு எப்படி பலன் சொல்லுவோம்? பழைய காலத்தில் படித்ததே எடுத்து சொன்னோமா அது சரியாக வருமா? அப்போ இப்போ இதில் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுடைய காரகத்துவத்தை கரிச்சுங்க. சூரியன்னா நோய், மருத்துவம், கண், தங்க நகை, இந்த மாதிரி. ஒருத்தர் பொற்கொள்ளராக இருக்கார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் பாருங்கள், சூரியன் கைவினை வேலை செய்கிறவங்களுக்கு சூரியன் 10ஆம் பாவத்தோட சம்மந்தப்படும், லக்னத்தோட சம்மந்தப்படும். அதே குரு சம்மந்தப்பட்டா என்ன வேலை செய்யலாம்? கௌரவமான வேலைக்கு போ, ஆசிரியராக போ, மருத்துவராக போ, தங்க நகை கடை வையே, தங்க அடமானம் செய்ய, இப்படி தங்க வேலை செய்ய, தங்க வியாபாரம் பண்ணு, இது மாதிரி விஷயத்த சொல்லலாம். குரு சூரியன். ஏன்னா குரு வந்து பொன்னவன் சொல்கிறோம், சூரியன்னா ஒளி, நெருப்பு. அப்போ உரிக்கை செய்கிற வேலையை இது மாதிரி இதை செய்யுங்க. இதே பொற்கொள்ளர்கள் ஜாதகத்தில் எல்லா ஜாதகத்திலும் இப்படி அமைப்பு இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குமா? இருக்காது. அப்போ நாம் அதை ஜோதிடர்கள் நாம் எப்படி எடுத்து பார்த்துக்கணும்? ஒரு அமைப்பு இருந்தால் அது எல்லாத்துக்கும் பொதுவான அமைப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த அமைப்பு குரு சூரியன் சேர்க்கிறதா இந்த மாதிரி வேலை தான் இருப்பாங்க, நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் அனுபவத்தை பார்த்து எடுத்து, ஒருத்தர் பிறந்த ஊரை பாருங்கள், அவன் இப்போ லக்னம் 12ஆம் வீட்டில் இருந்தால் அவன் கண்டிப்பாக உள்ளூரில் இருக்க மாட்டான். அப்படி உள்ளூரில் இருந்தால் உள்ளூரில் தேர மாட்டான்னா சிறப்பாக இருக்க மாட்டான். 5ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நீ வெளியூரில் போய் வாழ்க்கை நடத்து, தைரியமாக சொல்லுங்கள். 5ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டா சிம்மத்தில் 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராகு சிம்மத்தில் இருக்கும் இல்லைங்களா? 18 வருடங்களுக்கு ஒரு முறை பிறக்கிறவங்களுக்கு ராகு சிம்மத்தில் இருக்கும், கும்பத்தில் கேது இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் அடித்து உறுதியாக சொல்லலாம். சிம்மத்தோட ராகு தொடர்பு கொண்டாலே இந்த பாவத்தை நீங்கள் இதை கரெக்டாக எடுத்து சொல்லலாம். ஒரு குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு வீட்டுக்கு வரும். சனி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வீட்டில் இருக்கும். இன்னைக்கு சனி மீனத்தில் இருக்குதுன்னா மீண்டும் 30 வருஷம் கழிச்சு தான் சனி அந்த வீட்டுக்கு வரும். அப்போ இன்னைக்கு மீனத்தில் சனி இருக்குது, உன் பிறப்பு ஜாதகத்தில் சனி மீனத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு எடுத்துங்க. ஒரு கிரகத்தை வலிமையை நீங்கள் எடுக்கிறப்போ கிரகத்தினுடைய அது நிற்கிற காரகத்துவம் அது எந்த சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத எடுங்க. ஒரு சனி புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்காரு, செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அந்த இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு அப்படின்னு எடுத்துங்க. தற்கொலை பண்ண ஜாதகம் ஏதாவது உங்களுக்கு வந்தால் 1, 6, 8 இது தொடர்பு இருக்கும். அதில் செவ்வாய் வந்து சனியோட சாரத்திலேயோ, சனி செவ்வாயோட சாரத்திலேயோ, அல்லது ராகு சனி சாரத்திலேயோ, செவ்வாய் சாரத்திலேயோ தொடர்பு இருக்கும். இது 70% அல்ல 80% சரியாக வரும் இந்த தற்கொலை. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் என்ன பலன் நடக்குது அந்த காரகத்துவத்தை எடுத்து பாருங்க, அதை தொடர்பு படுத்திங்க. இது சரியாக வரும். இது எதுக்காகனா நீங்கள் அடுத்த பலன் சொல்வதற்கு மிக சரியாக வரும் அப்படிங்கிறதுங்க. இப்போ கல்யாணத்தை பற்றி நம்ம பலர் விதமாக பேசுகிறாங்க. அதாவது இப்படி இருந்தால் இந்த கல்யாண வாழ்க்கை பொருத்தம் சிறப்பாக இருக்கும், இந்த திதி இருந்தால் இவங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த அமைப்பு இருந்தால் இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு. அப்படி பாருங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஒரு எளிமையான விதி சொல்கிறாங்க. ஒரு ஜாதகனுடைய லக்கணம், அந்த பெண்ணோட லக்கணம், ஜாதகனுடைய 7ஆம் பாவம், பெண்ணோட 7ஆம் பாவம், இது ரெண்டும் அந்த ஜாதகத்தில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. இது 2, 6, 8 இருந்துருச்சுன்னா அது எத்தனை பொருத்தம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை எடுத்துருங்க, கண்டிப்பாக அவங்க சிறப்பாக வாழ மாட்டாங்க. லக்கணம் உங்கள் லக்கணமும் அந்த பெண்ணோட லக்கணமும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் ரிஷப லக்கணம், ஒருத்தர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார், கடக லக்கண அதிபதி சந்திரன். இன்னொருத்தர் வந்து மகர லக்கணத்தில் இது தனுசில் பிறந்திருக்கார், 6, 8 வருதுன்னு வச்சுங்க. அந்த இன்னொருத்தர் வாழ்க்கை துணை ஜாதகத்தில் சந்திரன் இந்த தனுசு லக்கணத்தில் இருந்தால் அதை பொறுத்துங்க. ஏன்னா இந்த லக்கண அதிபதி இந்த லக்கணத்தோட தொடர்பு, இந்த குருச்சந்திரன், அவங்களுக்குள்ள ஒரு பிரியம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் ஆளுமை. அதே மாதிரி சனி ஒருத்தர் ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ அதே இடத்துல அல்லது அந்த தொழில் ஸ்தானத்தில் கேதுவோ ராகவோ இருந்தால் அடுத்து அந்த திசை வந்து அந்த ஜாதகத்தை பொறுத்தாதீங்க. ஏன்னா சனி தொழில்காரகன். அப்போ சனி இருக்க வீட்டில் பாவகரங்கள் பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண் வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த தொழில் ஜெயிக்காது, அவன் தொழிலில் வீணாக போயிடுவான். இதெல்லாம் நடைமுறையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பொருத்தம் பார்க்க பாருங்கள், பலன் சொல்ல பாருங்கள். நாம் எல்லாருமே குரு புதன் சேர்க்கை சிறப்பு, குருச்சந்திர யோகம் சிறப்பு, இப்படி குரு பார்வை, குறிப்பாக குரு சுக்கரனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேங்க. யார் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் 3 டிகிரி அல்லது 5 டிகிரிக்குள்ளே இருக்கோ அவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பது அரிது. ஒருவேளை ஆண் வாரிசு கிடைச்சிட்டா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது மிக அரிது. இதை நீங்கள் பல ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். குருவும் சுக்கரனும், குரு சுக்கரனை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல கூடக்கூடாது, சமசப்தமாக பார்த்துக்கிறது தான் நன்மை.
சமசப்தமாக பார்த்துக்கணும். அதுதான் அவர்களுக்கு தொடர்பு. அதே மாதிரி இப்போ நோயை பற்றி நம்ம எடுக்கிறப்ப இன்னைக்கு எல்லாத்துக்கும் சக்கரை நோய்ங்கிறது இருக்குது. சக்கரை நோய்க்கு நம்ம எதை குறிப்பிடுறோம்? குருவை தான் குறிப்பிடுறோம். இப்போ லக்கணம் 6 இந்த இடங்களோட குரு சம்மந்தப்பட்டால் சுகர் இருக்குங்கிறது. சுகருங்கிறது இருக்குது, எல்லாத்துக்குமே இதை விட்டுடுங்க. 6ஆம் பாவத்தோட ராகு செவ்வாய் இப்படிங்கிற பாவகரங்கள் தொடர்பு இருந்தால் அது லக்னமும் அங்கே கனெக்ட் ஆகிட்டா அவர்களுக்கு புற்றுநோய் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், அதாவது கிருமி தொற்று வரும், இது மாதிரி வரும். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள், சரியாக வரும். அதே சமயத்தில் 6ஆம் பாவத்தோட இப்போ சூரியன், செவ்வாய், கேது இதெல்லாம் சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வருது. 2ஆம் பாவத்தில் இருந்தாலும் இருக்கா, 6ஆம் பாவத்தோட இருந்தாலும் இருக்கும். இந்த ஜன்னி வர்றவங்க, ஃபிட்ஸ் வர்றவங்க, நரம்பு பிரச்சனை இருக்கவங்க, கண்ணாடி போடுறவங்க, இவங்க ஜாத்தெல்லாம் பாருங்கள், சுக்கரன் கேது, ராகு இந்த சூரியன் கேது, இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சம்மந்தப்படும். சுக்கரன் சூரியன் கேது சம்மந்தப்பட்டுட்டா அவர்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கட்டாயம் வரும். இது 2 12 இருந்தால் இது உறுதி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மாந்திங்கிற கிரகத்தை பற்றி சொல்லலாம், இன்னும் எனக்கும் டைம் ஆச்சுங்க, அதிகம் என்ன பேச வேண்டியவங்க இருக்காங்க. நிறையா கிரகங்கள், 9 கிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் இணைத்து பலன் சொல்லுங்கள். ஒரு ராசிக்கு இப்போ நாம் ஒரு நில ராசி எடுத்துக்கிறோம், நெருப்பு ராசி எடுத்துக்கிறோம், காற்று ராசியை எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஒரு என் அனுபவத்தில் ஒரு 4-5 பேத்துக்கு பார்த்ததில் நெருப்பு ராசியில் ராகுக்கு இது இருந்தால், ராகுங்கிறது என்னங்க, பாம்பு. அவங்க பாம்பை அடிச்சுட்டு எரிச்சிடுறாங்க. அவங்க வீட்டில் ஒருத்தர் தீ குளிச்சு இறக்குறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வகை. நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் நெருப்பு ராசியில் பாவகிரகங்கள் சூரியன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு இருக்கிறப்ப நெருப்பு ராசி மேஷம், அப்புறம் அடுத்தது என்னென்ன ராசி வருதுங்க, சிம்மம். இந்த திரிகோண ராசிகள் முதல் ராசி. நெருப்புக்கு அடுத்தது என்ன வருது, நிலம் வருது. நிலத்துக்கு அடுத்தது காற்று வருது. காற்றுக்கு அடுத்தது நீர் வருது. நெருப்பு நீர் ராசி சில பேர் நம்ம பொருத்தமாக இருக்குன்னு பொருத்திக்கிறோம். அதை விட காற்று நெருப்பு ராசி பொறுத்துங்க, அவங்க ஒற்றுமை இருக்கும். ஏன்னா காற்று நெருப்பு பற்றி கொள்ளும். நிலம் நீர் ராசியை பொறுத்துங்க, அது கொஞ்சம் அந்யோன்யமானதான். ஏன்னா நிலம் நீரை கிறகச்சிக்கும் இல்லைங்களா. அப்போ நிலராசி பெண்ண ராசியாக இருந்து நீர் ராசி ஆண் ராசியாக இருந்தால் இது அடிப்படை தத்துவம், ராசி காரகத்துவம். அந்த அடிப்படையில் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே அந்த இடத்துல கிரகங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அது பலன் சொல்ல பாருங்கள். இப்போ மேச லக்கணம் காலபுருஷ தத்துவம், 4ஆம் வீடு கடகம், 7ஆம் வீடு சுக்கரன். அப்போ 7 கூடிய சுக்கரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறான், நீர் ராசியில் இருக்கிறான். இவன் நெருப்பு ராசி. யார், ஜாதகன். ஒரு பெண் 7ஆம் வீட்டில் பிறந்த ராசி வரான். அவன் அந்த பெண் ஜாதகத்தில் 4ல் சந்திரன் இருக்குது, இல்லை அவன் வீட்டிலே 4ல் சந்திரன் இருக்கானா, நீ குலதெய்வத்தை கடந்து போகிறப்ப ஒரு நீரோடை இருக்கும் பக்கத்தில், இல்லை உன் மனைவி வீட்டுக்கு போகிறப்ப பக்கத்தில் ஒரு கிணறு, ஆறு, குளம், இந்த மாதிரி ஒரு நீர்நிலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரியாக வரும். இந்த இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வச்சுருக்காங்க. ஒரு வாசல் அந்த காலத்திலலாம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நீ பொண்ணு வீட்டுக்கு போ, அந்த இடத்துல பாரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும், இல்லை ஒரு ஆத்தங்கரை தாண்டி தான் நீ போவ, இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும், ராகு இருந்துச்சுன்னா ஒரு சுடுகாடு இருக்கும், பொட்டல் வெளி இருக்கும். இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் அந்த காலத்தில் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதான் நம்மக்கிட்ட கேட்க வரவங்களே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் நல்லா பாருங்கள், கிராமத்துலேருந்து உங்ககிட்ட வர ஒரு வாடிக்கையாளர் கேட்குறதுக்கும் நகரத்துலேருந்து வர வாடிக்கையாளர் கேட்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். நகரத்துலேருந்து வரவன் எதை பற்றி கேட்பான், என் பையன் படிப்பானா, எனக்கு காசு பணம் சேருமா, நான் வீடு வாங்குவேனா, எனக்கு கார் வாங்குவேனா, காசு பணம் மேலே வருமா, இந்த மாதிரி இப்போ அவனை சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் கேட்பாங்க. கிராமத்தில் இருந்தவங்க எப்படி கேட்பான் பாருங்கள், எனக்கு ஆடு மாடு நிலைக்குமா, எங்கள் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, என் அத்தை எப்படி இருக்கும், என் மாமா எப்படி இருப்பான், என் மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவானா. அவன் கேள்விகள் உறவை சார்ந்து இருக்கும். கிராமத்திலிருந்து வரவன் உங்ககிட்ட கேட்குற கேள்விகள் எல்லாமே அவன் உறவுகளை சார்ந்து இருக்கும். ஆனால் நகரத்திலிருந்து வர்றவங்க கேட்குற கேள்விகள் பெரும்பாலும் பொருளை சார்ந்து இருக்கும். இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, டவுன்லேருந்து வர்றவங்க எதை பற்றி கேட்குறாங்க, இது இருக்கா இல்லைங்களா. கிராமத்திலேருந்து ஜாக்கிறவங்க கேட்பாங்க, எங்கள் அத்தை எப்படி இருக்காங்கன்னு. நகரத்திலேருந்து வரவங்க, அதுவும் ஒரு பெண் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் மாமியா எனக்கு பெரிய தொல்லையாக இருக்காது, எப்போங்க என்னை விட்டு போகும் பாருங்கம்பாங்க. ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பதில் சொல்ல முடியும், அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், ஜோதிடர் சீக்கிரம் மாமியா செத்துருமா அப்படின்னா சொல்ல முடியும் இல்லை. அவங்க கேள்விகள் எல்லாமே பொருள்களை பற்றி தான். அப்போ நம்ம ஜோதிடர் நிலைமை இப்போ நினச்சி பாருங்க, ஜோதிடர் நிலைமையை நினச்சி பாருங்க. ஒரு ஐயர் ஜோதிடருங்க என் வாழ்க்கையில் நடந்தது. இதை நான் ஒரு பேரையும் சொல்லலை, சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அதுக்கு நான் இப்போ சமீபத்தில் ரோபா சங்கர்னு ஒருத்தர் இறந்துட்டார், நடிகராக இருந்தவர் இருந்தார். அவருடைய தாத்தா நாட்டுக்கோட்டை செட்டியார், அவருடைய தாத்தா மிகச்சிறந்த ஜோதிடர். ஆனால் அவர் யாருக்கும் பார்க்க மாட்டார், குடும்பத்துக்கு மட்டும் பலன் பார்ப்பார். அவருக்கு 16 வயசில் அவங்க பையன் காசிராஜனுங்கிறவன் சட்டை போட்டுட்டு பிரிஞ்சு வெளிநாடு போயிட்டான். நகரத்தார் பெரும்பாலும் வெளிநாடு போயிடுவாங்க, வெளிநாடு போயிட்டாங்க. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஏன் பண்ணிக்கிட்டாருன்னா, மகன் போனோன்னா அந்த அம்மா மனைவி மகன் பிரிஞ்ச ஏக்கத்திலே செத்து பிடிச்சி சீக்கிரம் 2வது கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பையன், அவங்களுக்கு 4 பசங்க. அதில் ஒருத்தன் தான் ரோபா சங்கர். இப்படி அப்படி இருக்கப்போ அவர் சொல்கிறார், அவருக்கு சாவர காலம் வந்துடுச்சு. அப்போ தான் மகனுக்கு சொல்கிறாரு, உனக்கு உன் இறப்புக்கு உன் பசங்க 4 பேர் வந்து கர்மா பண்ண மாட்டானுங்க, ஒரு பொம்மையை வச்சு தான் உனக்கு கர்மா பண்ணுவானுங்க அப்படின்ட்டார். நான் இறந்துட்டா, அவருக்கு 93 வயசில் தான் நான் சாவேன், நான் இறந்துட்டா என் பெரிய பையன் வருவான், அவனை கொல்லி வைக்க விடாதீங்க, ஒருவேளை அவன் கொல்லி வச்சுட்டா அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு செஞ்ச புண்ணியம்லாம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு முன்னாடியே அவர் மகன் இறந்துட்டா. அப்படி யாருங்க, இவர் கனகசபைங்கிறவர், அவர் தான் ரோபசங்கர் அப்பா. அவருக்கு தான் 4 பசங்க. அந்த கனகசபை இறந்துட்டாரு. ஆனால் இவங்க யாராலையும் போய் அப்பா கொல்லி வைக்க முடியல, ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருக்கார். இப்போதைக்கு மாதிரி டப்புன்னு நினச்சவெல்லாம் போக முடியல. இங்கே உள்ளூரில் ஒரு பொம்மையை வச்சு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொன்னது சரியாக போச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இவர் இறந்துடுறாரு. அந்த காசிராஜன்கிற பெரிய பையன் வரான், ரோபா சங்கருடைய அண்ணன், முதத்தரத்து பையன் வந்து, நான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஈமக்கிரியை செய்வேங்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் விடமாட்டாங்கிறாங்க. அப்போ அந்த 2ஆம் தரத்து மனைவி சொல்லுது, வேண்டாம், இவன் தான் அவருக்கு பிறந்த வாரிசு தானே, இவனையே கொல்லி வைக்க சொல்லுங்கன்னு கொல்லி வச்சிட்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் இன்னும் மேலவே இல்லை, அந்த புண்ணியம் போயிடுச்சு. அப்போ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஜோதிடர் இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்கும், அதே மாதிரி நான் செல்வ வளத்தோடு போவன்னார், நான் சீருஞ்சிறப்பமாக போவன்னார். அவர் போகிற அன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டுது. அவருக்கு நோண்டி வச்சிருந்த குளிரில் மழை தண்ணி. அப்போ வளத்தோடு போயிட்டாரா? அப்போ ஒரு ஜோதிடர் எப்படி ஒரு பலனை எவ்வளோ துல்லியமாக இறப்புக்கு பின்னாடி இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நம்மளாலாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பலன்களை நம்ம நிச்சயமாக கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஊன்றி கவனிக்கிறது இல்லை, அல்லது அதை படிக்கிறது இல்லை. நம்ம ஒரு 10 வகுப்பு போகிறோம், நான் ஒரு ஜோதிடர்னு வந்துடுறோம். அப்போ நாம் அந்த 10 வகுப்பில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை பொறுத்து தான் நம்ம பலன்கள் அமையும். நம்மக்கிட்ட படித்ததில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். இப்போ ஜோதிடர்கள் புத்தகத்தை படிங்க, ஆசிரியர்கிட்ட போங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அடிப்படையை ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனால் விதியை கற்றுக்க தான் போகிறோமே ஒழிய, அந்த நமக்கு டிரைவிங் ஸ்கூலில் சொல்லித்தரோம் ஓட்டுற மாதிரி நம்ம வண்டி ஓட்ட முடியாது. அதுபோல தான் ஜோதிடம். நாம் யார்கிட்ட வேணால் நீங்கள் கற்றுங்க, எந்த புத்தகத்தை வேணால் படிங்க, உங்கள் அனுபவத்தை வைத்து எடுத்து பாருங்கள். ஒரு ஜோதிடர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பலனை படிச்சுட்டு வந்துட்டீங்க, உங்கள் ஜாதத்தை பாருங்கள், உங்கள் குடும்ப ஜாதத்தை பாருங்கள், உங்கள் சொந்த பந்த ஜாதத்தை வாங்கி பாருங்கள், நண்பர்கள் ஜாதத்தை வாங்கி பாருங்கள். இது இப்படி நடந்திருக்கா, இந்த விதி இங்கே சொல்லப்பட்டிருக்க, இந்த விதி இங்கே நடந்திருக்கான்னு பாருங்கள். நடக்கலை அப்படின்னா ஏன் நடக்கலை, வேறு எந்த விதி அதை தடுத்தது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி எடுத்து பார்த்து துல்லியமாக சொல்லுங்கள். அந்த காலத்தெல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஜாதகன் வருவான் அப்படின்பா. அப்படி நான் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன என்னுடைய கருத்தை சொல்கிறேங்க. ஜோதிடராக இருந்து இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்து பார்க்குறவங்க அன்னைய நட்சத்திரத்தை பார்த்துக்குங்க. இப்போ ஒருத்தருடைய ரோகிணி நட்சத்திரம், இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு ரோகிணி தாராபலம் இல்லாத நட்சத்திரம், பெரும்பாலும் அன்னைக்கு அவர்களுக்கு ஜோதிட வாக்கு சிறப்பாக வராது. அப்போ ஜோதிடர் தான் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளில் அவங்களுக்கு வாக்கு பலிதம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சரி, இது ஒரு பக்கம். செவ்வாயோட நட்சத்திரம் இன்னைக்கு இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு சித்திரை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. அப்போ அன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரோம். அன்னைக்கு அந்த வரவனுடைய கேள்வி எதை பற்றி இருக்கும், செவ்வாயினுடைய காரகத்துவம் கண்டிப்பாக சம்பந்தப்படும். செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னங்க, நிலம், வீடு கட்டுதல், சகோதரன், இந்த மாதிரி இடத்தெல்லாம் சம்பந்தப்படும். இந்த மாதிரி கேள்விகள் இது உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதியாக வராரு. செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒருத்தன் வந்தால் கண்டிப்பாக அவன் கல்யாணத்தை பற்றி கேள்வி கேட்பான், திருமண வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்பான், நிலத்தை பற்றி கேள்வி கேட்பான். உறுதியாக நம்பலாம் இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் வருவான்னு. இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பரிச்சைத்து பாருங்கள், சரியாக வரும். இதெல்லாம் எதுக்காகனா பலன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அன்னைய நட்சத்திரம் சில குறிப்புகளை ஜோதிடர்களுக்கு சொல்லும். அன்றைய சகுனங்கள் ஒரு சில விஷயத்தை ஜோதிடருக்கு குறிப்பிட்டு சொல்லும். ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒருத்தர் என்ன கொண்டாந்து வைக்கிறான்னு வச்சுங்க, நீங்கள் சொல்கிற பலன் பலிக்காது.
அதே ஒருத்தர் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை வர்றாங்க, கோயிலேருந்து பிரசாதம் வருது அப்படின்னா அது பலிக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக அதை சொல்லலாம். அப்போ நீங்கள் வாக்கு சொல்லிகிட்டு இருக்கப்பயே சில சகனங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு. நீங்கள் வாக்கு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நல்ல சுபகாரியத்தை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து என் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுங்கிறாங்க, அது பலன் பலிக்கும். ஏங்க எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சுங்க, இது கொஞ்சம் அடப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அந்த சொல்லிட்டு இருக்கவர் என்ன பண்ணுறீங்க, அம்மா நீங்கள் நாளைக்கு வாங்க கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஒரு சகுனங்கள், அது சகுனங்கள்ங்கிறதெல்லாம் இறைவனால் இயற்கையாக சொல்லப்படுறது, நமக்கு இது பண்ணது. அப்போ நீங்கள் பலன் சொல்கிறப்பயே இந்த பலன் பலிக்கும் பலிக்காது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு பலன் பலிக்கக்கூடிய இதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஒரு ஜோதிடர் வாக்கு பலிதத்தில் மிக சிறப்பாக இருக்கணும். எத்தனை கற்றறிந்தர் இருந்தாலும் சரிங்க, பல மேதைகள் இருக்கலாம், ஜோதிட மேதைகள்னு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஒரு சாதாரண மரத்தடியில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு வல்லுவனோ இல்லை தொழில் கற்றுக்கிட்ட ஒரு ஜோதிடனும் பார்க்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்காது. அந்த பாயிண்ட் அவங்களால சொல்ல முடியாது. நீங்கள் 10,000 கொடுத்தா யூடியூப்பில் விளம்பரம் வந்த ஜாதகங்கள்லாம் நீங்கள் வேணால் அனுப்பிச்சி விட்டு பாருங்கள். நான் சிலர்கிட்ட அப்படி பார்த்துருக்கேன், அப்படி பலர்கிட்ட பணம் கட்டி, இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்துருக்கேன், பணம் கட்டி பார்த்துருக்கேன். அவர்களெல்லாம் நான் ஜோதிடங்கிற பாயிண்ட்டை கூட அவங்க எடுத்து சொல்ல கிடையாது. யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பல ஜோதிடர்களில் அது ஒரு ஜோதிடர் எனக்கு பெரிய ஜோதிடர் புத்தகம்லாம் எழுதியிருக்கார். நான் ஜாதகத்தை பார்க்குறேன், இவர் வந்து நான் ஜோசியர்னு சொல்லாமல் ஆனால் காப்பி வச்சு கொடுக்குறாரு. இவ்வளோ ஜோதிடத்தில் உனக்கு ஆர்வம் இருக்கு, எப்படி தம்பின்னு தான் கேட்டார் ஒழிய நீ ஜோதிடரான்னு கேட்க கிடையாது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப ஜோதிடத்தில் நம்ம எதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு பாவத்தை ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் அந்த பிரசன்னத்தை எடுக்கிறதெல்லாம் உங்கள் சௌரியம். அவன் லக்னத்தோட அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள், அதை எடுத்துங்க, அந்த பலன் சரியாக வரும். குழந்தையை பற்றி கேட்டாலும் சரி, திருமணத்தை பற்றி கேட்டாலும் சரி, வருமானத்தை பற்றி கேட்டாலும் சரி, ஒருத்தனுடைய குணத்தை பற்றி கேட்டாலும் சரி. ஒருத்தர் பொண்ணு பார்க்குறாங்க, ஒரு பொண்ணையும் பார்க்குறோம், ஆண் ஜாதகத்தையும் நம்ம பொறுத்துருங்க, திசா பற்றியெல்லாம் விட்டுடுங்க. இந்த பெண்ணுக்கும் இந்த ஜாதகனுக்கும் சரி வராதுங்கிறத நம்ம சொல்லிடணும். எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் சொல்லணும், லக்கணத்தில் ஆணுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் அதை பொருத்துவது கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுத்துங்க. அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் செவ்வாய் 4ஆம் பாவத்தோடையோ 3ஆம் பாவத்தோடையோ 7ஆம் பாவத்தோடையோ 16ஆம் பாவத்தோடையோ 12ஆம் பாவத்தோடைய தொடர்பு இருந்தால் அதை பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சு பொறுத்துங்க. பெண் ஜாதகத்துக்கும் ஆண் ஜாதகத்துக்கும் உள்ள விஷயம். ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, காசு பணம் புருஷன் சம்பாதிக்கலை, அவனோட நான் வாழ மாட்டேங்கிறது வேறு. வேலை செய்ய அதாவது வருமானம், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், சம்பாதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது வேறு. இவன் கொண்டு குடிக்கிறாருங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் கணவன் மனைவி ஜாதகத்தில் முறையற்ற தொடர்பு ஏற்பட்டுருச்சு, அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இவன் வாழ்க்கையும் போயிடும், இவன் குடும்பத்து கௌரவமும் போயிடும், அவன் குடும்பத்து கௌரவமும் போயிடும். அப்போ இந்த நுட்பத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த ஆண் ஜாதகத்தில் ராகு செவ்வாய், இந்த ராகு சுக்கிரன், பெண் ஜாதகத்தில் ராகு செவ்வாய், 2 பேர் ஜாதகத்திலையும் செவ்வாய் சுக்கிரன் இணையக்கூடாத இடங்களை இணைஞ்சா அங்கே தப்பு நடக்கும். இதை எடுத்து பாருங்க. இதுக்கு குரு பார்வை இருந்தால் அதை பொருத்தலாம், குரு பார்வை இல்லைன்னா இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. இப்போ நம்ம எல்லாம் வர்றவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியத்துவம் எடுக்கிறாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், அதுக்கப்புறம் 1 பெற்றால் ஒளிமைன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு குழந்தை தர, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, உங்களுக்கும் ஒரு குழந்தை அப்படின்னு விளம்பரத்தில் வருது. உண்டா இல்லைங்களா? அன்னைக்கு நிறுத்துறதுக்கு கடவுள் வழி தேடினா, இன்னைக்கு பெற்றுக்க வழி தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அன்னைக்கு நிறுத்துறதுக்கு எனக்கு 10 குழந்தை இருக்குது, 5 குழந்தை இருக்குன்னு ஒரு சித்த மருத்துவர் எங்கிட்ட இதை பேசினாங்க. என் பேச்செல்லாம் நல்லா கேட்டுட்டு வந்துட்டு இந்த வார்த்தையை அந்த சித்த மருத்துவர் சொன்னார். அவங்க ஒரு பெண், அவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க. அதன் மாதிரி நாம் இன்னைக்கு காலகட்டத்தை யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஜோதிடரெல்லாம் உட்காந்துருக்கலாம், ஜோதிடராக கற்றுக்கலாம், ஜோதிடராக பெருமையாக பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் மேடையில் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஆழ்ந்து பார்க்கலாம். எல்லாமே ஜோதிடம் சார்ந்து தான். அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க, அது தவறு கிடையாதுங்க. ஆனால் அனுபவத்தில் எது சரி, அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த அனுபவம் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவெடுக்காதீங்க, இல்லை நான் சொல்கிற இணைவுகளை வச்சு நீங்கள் பலன் சொல்லாதீங்க. உங்கள் ஜாதகம் உங்களோட சம்மந்தப்பட்டவங்களோட இந்த பாயிண்ட் சரியாக வருதான்னு பார்க்காதீங்க. சில ஜோதிடர்கள் அன்றைக்கெல்லாம் ஜேம்ஸ் வசந்தன்லாம் இருப்பார். இந்த பாருங்கள், இந்த சட்டையில் ஒருத்தர் என்கிட்ட இன்னைக்கு ஒரு நிமிஷம் யாருங்க, ஐயா வாங்க வாங்க, ஐயா வாங்க, மேலே வாங்க, பண்டிட் விஜய் ஐயா வாங்க. அப்போ இந்த ஜாதகத்தோ இப்படி நீங்கள் அதை தொடர்பு படுத்தி பாருங்கள். சில பேர்லாம் இன்றைக்கி இந்த சட்டை போட்டவங்க வருவாங்க, இது வருவாங்க அப்படிம்பாங்க. ஐயா கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பேங்க் கணக்கு, இந்த பேங்க் இருந்தால் இந்த பேங்க்கில் வர வைங்கன்னு ஐயா சொல்லியிருக்காரு.
உனக்கு இந்த பேங்க்ல நீ கணக்கு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அது காரகத்துவத்தை வச்சு அது அவருடைய அனுபவம். எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் சரியா வராது, அதில் எல்லாத்துக்கும் அந்த ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போ நம்ம பொதுவாக ஒருத்தருக்கு பலன் சொல்றது என்ன, வாழ்க்கையில் மேலே வருவானா, படிப்பானா, வேலைக்கு போவானா, சம்பாதிப்பானா, கல்யாணம் ஆகி வம்ச விருத்தி ஏற்படுமா அப்படிங்கிறது. ஒருத்தனுடைய வம்ச விருத்தியை குடிக்கக்கூடியனா 5ஆம் பாவம். ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது சமுதாய தலைமை எப்படி வாழ்வான், இதோட லக்னம் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான். எல்லாம் நம்மகிட்ட வந்து பார்க்குறவங்க குழந்தை பிறந்தோன்னே என் பையன் படிப்பானா இப்போ கேட்பாங்க, நல்ல முறையில் கல்யாணம் ஆகுமா. இன்னைக்கு வயது வந்த பெண் ஜாதகத்தையோ ஆண் ஜாதகத்தையோ திருமணத்துக்கு பார்க்குறப்ப பெற்றவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா, என் பையன் என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுவானா, அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவானாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கு அடுத்ததில் அவன் ஏன் ஜாதியிலே பண்ணுவானா, வேற ஜாதியில பண்ணுவானா, அதுக்கு அடுத்த கேள்வி தொட்டுக்கிற ஜாதியில பண்ணுவானா, இப்படிங்கிற கேள்வியை கேட்காதவங்க ரொம்ப குறைவுங்க. இதை சந்திக்காத ஜோதிடர்களும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. உண்டா இல்லைங்களா பாருங்க. அப்ப அதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த மாதிரி காரகத்துவத்தை தொடர்பெடுத்துக்கணும். ஒரு கல்யாணம், இப்போ ஒரு ஜாதகத்துக்கு சனி செவ்வாய் ஒருத்தனுக்கு 5, 7 லக்னம் இந்த இடத்தோட தொடர்பு கொண்டா பெரும்பாலும் அவர்களுக்கு காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் நடக்கும். அது 7 செவ்வாயாக இருந்தால் உறுதியாக நடக்கும். இந்த கலப்புங்கிறத மதம் மாறுதல்ங்கிறத கன்வென்ட்டாக வராங்க பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சில பேர் இந்துவாக இருந்து கன்வென்ட் ஆகிருப்பாங்க. இந்த சனி செவ்வாய் தான் இந்த அமைப்பை கொடுக்குது. பெண் ஜாதகத்தில் 4, 7 ராகு செவ்வாய் சனி இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு தோஷமுள்ள ஜாதகம். அவர்கள் திருமண வாழ்க்கை சிறப்பது இல்லை. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரிங்க. இது லக்னம். செவ்வாய் சூரியன் இணைவு லக்னத்திலேயோ 4ஆம் பாவத்திலேயோ 7ஆம் பாவத்திலேயோ 4 சூரியன் செவ்வாய் ராகு சனி இந்த 4 கிரகம் தொடர்பு இருந்து குரு பார்வை இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும், நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும், சரியான தேதி இதாகாது, அந்த மாதவிடாய் போகாது. இதை ஏன் மேடையில் சொல்றேன், இதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சம்மந்தம் உண்டா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு பொருத்தம் பார்க்குறப்ப அந்த பெண் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்க. அப்போ அப்படி இருந்தால் அது மருத்துவ செலவில் தான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. ஆண் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கிராமத்திலலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பெண் ஜாதகத்தை கொடுத்து எனக்கு எத்தனை பையன், என் பிள்ளைக்கு எத்தனை பையன்பாங்க. கிராமத்து ஜோதிடர்களும் என்ன சொல்லுவாங்க, உன் பொண்ணுக்கு 4 பையன் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஜாதகத்தில் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா ஆண் ஜாதகம் மட்டும்தான் அந்த ஒய் அப்படிங்கிற குரோமோசஸ் இருக்கு. ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத நிர்ணயிக்கிறத ஆண் ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பார்க்கணும். பெண் ஜாதகத்தில் எக்ஸ் குரோமோசஸ் தான் இருக்கு. அப்ப தனிச்சு பெண் ஜாதகத்தை பார்த்து இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நிச்சயமாக சிறந்த ஜோதிடர்கள் அல்ல, அல்லது ஜோதிட கலையை ஜோதிட ஞானத்தை அறியாதவர்கள். இதெல்லாம் கிராமத்து ஜோதிடர்கள் தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஜோதிட பலன் சொல்றப்ப நமக்கு அதில் ஆணித்தரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம சொல்ற பலன் இதுதான், இந்த கிரகம் இருந்தா இவனுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது. உடன்பிறப்புகளை எடுத்துக்கிறீங்களா, ஓரலா வச்சுக்கங்க. ஜாதகனுடைய குண இயல்புகள். இன்னைக்கு பெற்றவங்க என்ன கேட்குறாங்க, என் பையன் கடைசி காலத்தில் என்ன பார்ப்பானா, வெளியே அனுப்பிச்சு விட்ருவானா, பொண்டாட்டி பேச்சை கேட்டு, வரக்கூடிய மருமகள் என்ன பார்த்துக்குவாளா, எங்ககிட்ட அனுசரித்து இருப்பாளா அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க குரு பார்வை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்தோன்னா அங்கே போனோடனே 6 மாதத்தில் பிச்சுக்குது. அப்போ அந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னம் பாவம் 10ஆம் பாவத்தை எடுங்க. 10ஆம் பாவம் வலிமையாக இருந்தால் மாமியார்னால பிரச்சனை வரும், லக்னம் குறைஞ்சிருந்தா. அதே லக்னம் பலமாக இருந்து மாமியார் சனம் வலுவாக இருந்தால் அந்த மாமியார் இவங்க சொல்கிறத கேட்பாங்க, அல்லது மாமியார் இவர்களுக்கு நல்லவர்கள். இப்படி இந்த ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த காரகத்துவ தொடர்பு, கிரக தொடர்பு, நட்சத்திர சாரம் நீங்கள் இந்த ஃபார்முலாவை சுலபமாக வச்சுங்க. இந்த நான் சொல்கிற ஃபார்முலா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கூட இங்கே சாத்துக்குடி பழம் வச்சுருக்கேங்க. இந்த ஒரு கூட சாத்துக்குடி பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு காலதாமதமாகும். எனக்கு ஒரு நேரத்தை சொல்லிட்டார், காலதாமதமாகும். ஆனால் அதையே ஜூஸாக போட்டுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இடத்த குறைக்கும், ஜூஸை குடிக்க முடியும். ஆனால் ஒரு கூட பழத்தை ஒருத்த குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, உரிச்சு சாப்பிட முடியாது. அப்போ ஜோதிட சூட்சுமங்கள் அல்லது ஜோதிட ரகசியங்கள் இது மாதிரி விஷயத்தை சிம்பிளாக எடுத்துங்க. அதை எந்த பெரிய ஜோதிட மேத சொன்னாலும் நீங்கள் பரீட்சித்து பார்க்காம அந்த பலனை உங்கள் வாடிக்கையாளர்கள் சொல்லாதீங்க. இதோட பரீட்சித்து பாருங்க அப்படிங்கிறது. வாய்ப்பு தந்த அனைவருக்கும், என் பேச்சை பொறுமையாக கேட்ட அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்லி வரைய முடிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் சாரதிங்க. சக்தி ஜோதிடர்லையும் பவானியில் இருக்கேன். 18 வருஷமாக அங்கே தான் இருக்கேன். என்று சாரதி சக்தி ஜோதிட நிலையம். என்னுடைய தொலைபேசி எண் 75 029 32 030. இன்னொரு நம்பர் தரங்க, அதை
அதான் அந்த நம்பர் தான் அதிகம் எடுப்பாங்க. நான் சில சமயம் எடுக்க மாட்டேன், இது ஆஃபீஸில் இருக்கவங்க எடுப்பாங்க. அந்த நம்பர் குறிச்சிங்க. 83 443 32 932. காலண்டர் வேணுங்கிறவங்க பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக காலண்டர் கொடுப்பேன். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. சாரதி ஐயா அவர்கள் மிக பிரமாதமான முறையில் பாயிண்டாக எடுத்து சொன்னார். அவரை பேச விட்டு 6 மணி வரைக்கும் கூட அசராம் பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். இதில் மிக சுருக்கமாக முடித்து கொண்டார். இருந்தாலும் அவருடைய சொன்ன பாயிண்டில் ராகு கூட யார் இருக்கிறாங்களோ அந்த கிழமையில் நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்கார். ராகு தனிச்சிருந்தால் என்ன பண்ணுறது அங்கே ஒருத்தர் கேட்குறாரு. அந்த வீட்டு அதிபதி யாரோ அவருடைய கிழமையில் செய்யலாம், அதை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு இதை சொல்லியிருக்காரு. வாக்குஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அவங்களுக்கு அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்திரன் தான் தாய்க்கு பேச்சை கேட்பார் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே காலப்புற இலக்கண பிரகாரம் நேசத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கரன், ஆனால் பொண்டாட்டி பேச்சை கேட்குறாங்களோ. அதான் லக்கணத்துக்கு வாக்காதிபதி காரத்துவம். அதே மாதிரி உடன்பிறப்புகள் எண்ணிக்கையெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. உண்மைதான். இதே ஒரு 10-15 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, 10-15 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அண்ணன் அப்படின்னா யாரு, தம்பின்னா யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அத்தைங்கிற உறவு இருக்காது, தாய் மாமனுங்கிற உறவு இருக்காது, சித்தப்பா பெரியப்பா உறவும் இருக்காது. எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்று. மிக அற்புதமான முறையில் பேசி அவருக்கு நம்மளுக்கு பேராசான் மூத்த முன்னோடி அருமை நண்பர் ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.